சட்டமன்றத்தில் இன்னைக்கு சூடு பிடிக்க பேசிட்டு இருந்தாங்க. சிஎம் விஜய் அவர்களும் பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் தான் பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வச்சிருப்பாரு. முதல்ல உதயநிதி அவர்கள் என்ன விமர்சனம் வச்சாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி இருக்க வச்சுட்டு தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியை விட்டு போயிருக்கோம். நம்பர் 1 ஸ்டேட் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருக்கோம். இப்போ வேற சிஎம் வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ற மாதிரி பேசியிருக்காரு. அதே மாதிரி கரெக்டாக 2021 நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தோம். அப்போ கடுமையான கோவிட் இருந்துச்சு. அந்த ஒரு சமயத்தில் பயங்கரமான வறுமை இருந்துச்சு. அப்பதான் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்துல வீட்டுக்கு 4000 கொடுத்து உதவுனாங்க அப்படின்ற மாதிரி புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காருங்க. மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பார்த்தீங்கன்னா இலவசமா 1000 ரூபாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பஸ் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா கம்மியா சொல்றேன், அவர் அதிகமா சொல்லியிருக்காரு. இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம். இந்த திட்டங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா தடுக்காம எல்லாத்தையும் கொடுங்க. இப்ப இந்த திட்டம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கணும். ஆனா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கும் இன்னும் 1000 ரூபாய் போல எந்த திட்டமும் இப்ப அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு. இதை உங்க ஆட்சியில பார்த்தீங்கன்னா சிறப்பா நிறைவேற்றுங்க, இந்த திட்டத்தை தடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியேறி இருப்பாருங்க. ஸோ இதை சொல்லிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்க ஆட்சிக்கு தடையா இருக்க மாட்டோம், நாங்க வெளியே போயிடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாக்கெடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா நீங்களே ஜெயிச்சிருங்க, நாங்க வெளியே போனா கன்ஃபார்ம் நீங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டே போயிருக்காருங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசும்போது அவரும் சூப்பராகவே பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. ஸோ அவருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 144 வாக்குகள், அதாவது எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெறுறாரு. இதுக்கு மேல அவர் முதலமைச்சரை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமே 5 வருஷத்துக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் பேசுறீங்க அப்படின்னு விஜயை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்லியிருப்பாரு, எங்க ஆட்சி குதிரை வேகத்துல இருக்குமே தவிர குதிரை பேரம் செஞ்சு நாங்கள் ஆட்சி நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்க பதிலடி பார்த்தீங்கன்னா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.